நானே போறேன் அவன் என்ன பண்ணா மத்தலகார போற ஜோடி அப்படின்றான். இப்ப என்ன பண்றனா அவனுக்கு ஒரு பாப்பா இருக்கா பாரு. ஆமா பாப்பாவை வச்சு
அவன் பாடினா பாத்தியா? ஆமா. மறுபடியும் அவன் பாப்பாட வச்சு நீ பாடுறா. அவன் பாப்பா பேரு என்னது? அவன் பாப்பா பேரு கேட்டு என்னடா? நான் 2 மாசமா ஊருக்கு போறேன். அம்மா நான் வந்து வச்சிருக்கேன். ஏறா. அப்பா. போடு. படிப்பு கேட்டியா? ஓ படிப்பு. ஆமா. என்னடா பெரிய படிப்பா? பெரிய படிப்பு. என்னடா? எப்படி கேக்குற? ஒரு 5வது. பெரிய படிப்பு. ஒரு 10வது. 10 பெரிய படிப்பு. என்னடா ஓட்டான்? என்ன ஓட்டான்? ஹேய், ஒரு 12வது. அம்மா பெரிய படிப்பு. என்ன படிப்பு? ஒரு டிகிரி. பெரிய படிப்பு. ஒரு பிஏ பிஏல. பெரிய படிப்பு. என்ன வாங்க? உன் ஊரு நினைக்கிறியா? யாரோ உன் அத்தை இங்க அத்தை இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. என்ன? உங்க அத்தைக்கு கண்ணு தட்டி வரணும். என்னடா? ஏன் படிப்பு கேக்குற? கண்டிப்பா. இப்ப நீ ஒண்ணா சரணா வச்சுக்க. எத்தனை வருஷம் வச்சு உங்க ரெண்டாவது போடுவாங்க. ஓ ஏய் சைலண்ட். நீ ஒரு ஒண்ணா சரண. அவன் எத்தனை வருஷம் கழிச்சு ரெண்டாவது போடுவாங்க. ஒரு வருஷம் தான் தம்பி. எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் தான். அப்ப ஒண்ணா வந்து 10வது வரைக்கும் எத்தனை வருஷம்? 10 வருஷம். 10 வருஷம். ஆமா. நான் ஒரே வருஷத்துல 10 கிளாஸ் முடிச்சிட்டு வந்தேன். ஒரே வருஷத்துல 10 கிளாஸ். என்னடா அப்படியே பட்ட பெரிய படிப்பு? எப்பன்னு கேக்குற? முத பால்வாடி முடிஞ்ச உடனே முத எங்க அப்பா பால்வாடி சேர்த்தாரு. பால்வாடி போட்டு ஆயமா பால் குடிச்சேன். பையன் பேர் தர்மகரனே இருக்கானே. அப்படி ஒண்ணா சேர்த்து விட்டாங்க. அம்மா அண்ணே ஒண்ணா ஒண்ணா போனவனே டீச்சர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரே ஒரு கேள்வி. அப்பா நான் ஒரு வருஷம் வச்சு ரெண்டா போட மாட்டேன். நான் கேக்குற கேள்வி ஒரே நிமிஷத்துல நீ சொல்றேன். அடுத்த நிமிஷமா ரெண்டா சொல்லிட்டாங்க. அப்படியா? என்ன கேள்வி கேட்டாங்க? டீச்சர் அப்படிப்பட்ட கேள்வி நான் கேட்டேன். அது என்ன சொன்னாங்க? எப்பா என் கேள்விக்கு பதில் சொன்னா பாரு அத நிறுத்தி நிதானமா சொல்லக்கூடாது. அத ஷார்ட்டா சொல்லணும். என்னடா கேள்வி பதில் சொல்லணும். டீச்சர் அப்படிப்பட்ட கேள்வி நான் கேட்டேன். பூனை எதை குடிக்கும் கேட்டாங்க. என்னது? பூனை எதை குடிக்கும் கேட்டாங்க. பூனை. நான் சொன்னேன் டீச்சர் பாலை குடிக்கும். என்ன குடிக்கும்? என்ன பண்ண சொல்லணும்? பூனை எதை குடிக்கும் கேட்டாங்க. என்ன பண்ண சொல்லணும்? டீச்சர் பூனை பால் குடிச்சாங்க. டீச்சர் பூனை பால் குடிக்கும் அப்படி சொல்ல சொன்னாங்க. ஷார்ட்டா சொன்னாங்களா? அதான் டீச்சர் பாலை குடிக்கும். ரெண்டா போட்டாங்க. அங்க ஒரு வாதியார் இருந்தாரு. ஒரு வாதியார். ஒண்ணு மேல ஒரு பெரியம்மா இருந்தாங்க. யாரு? பிரகாசனா ஒரு டைம்ஸ் பண்ணு. ஒரு வாதியார் இருந்தாரு. வாதியார் என்ன சொன்னாரு? இப்ப நீ ரெண்டா வந்து உன மூணாவது போற. உன மூணாவது போடுறேன். நான் கேட்கற கேள்வி போய் சொல்லி கேட்டாங்க. நீ ஷார்ட்டா சொல்லக்கூடாது. அப்படியே நீட்டா சொல்லணும். அணில் எதை கடிக்கும்? சார் கொட்டை கடிக்கும். அணில் எதை கடிக்குனா பலாக்கட்டை குடிங்க சொல்லணும். அவதான் நீட்டா சொல்றாரு. சார் கொட்டை கடிக்கும். ஆமா அண்ணே அது போல வரட்டும். மறுபடியும் வேண்டும். இந்த சபைக்கு சபை எப்படி ஒரு சபை? எப்படியாப்பட்ட சபை? மகாலட்சுமி கடாட்சி மருந்த சபை. அண்ணா மாதா பிதா குருதேவம். ஆமா. ஆர் பதவிக்கும் என்ன பெற்றெடுத்து தாய் தந்தை பதவிக்கும் அது மட்டும் இல்ல பெரியார் பெரியார் ஆர் பதவிக்கும் அதே கம்பெனி உரிமையாளர் செஞ்சி வட்டம் திருப்பூர் மாவட்ட சந்தை அதோ மலையம் சுகுப்ப சந்தை கோட்டையடி மிருத சக்கரவர்த்தி ஸ்ரீ அம்மன் அய்யனார் குயவ சந்தை அதே பிறகு சிவபிரகாஷ் அண்ணே பாதர் அவர் பதவிக்கும் அது மட்டும் இல்ல கோயப்பட்டு சந்தை ராமராஜன் பதவிக்கும் சிறுவன் 1 கோடி வந்தனம். இன்னும் சொல்ல விட்டேன். என் குருநாதர் எனக்கு நாடகம் சொல்லி தரல. ஆனா என்ன சொல்றேன்? இப்ப நமக்கு முன்னாடி நம்ம தாத்தா நாடகம் இருப்பாரு. இப்ப நம்ம நாடகம் நடிக்க வரணும் சும்மா வர முடியாது. அவன் ரத்த கலந்து தான் வர முடியும். அவன் வாஜர்னா கூட அவன் ரத்த கலந்து இருக்கு. அப்படியே விட்டு என் தாத்தாவான அப்பா வாதியார் பேர் போன வாதியார் நாடக ஆசிரியர் அவர் பதவிக்கும் திருவன் 1 கோடி வந்துடும். அண்ணன் வந்து அவர்களுக்கும் சொன்னா தெரியா?
ஆட்டு முட்டு 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 வச்சுக்கிறான். ஓ வாடா வாடா பெரியம்மா வாடா. ஏய் வாடி ஆயாமாமா. ஆயமா சொல்றா. ஏய் எப்படி வைக்க? எப்படி கட்டிக்காரன் விளக்க முடிஞ்சது? சூப்பர் குட்டாரி ஆ சிரிப்பு நடிகர் ஆ. அகடமிக்க ராயல் பப்பன் ஆ. அது மட்டும் விளக்கம் ஆ. தம்பி ஆ. அவர் இருந்தாலும் ஆ. விளக்கப்பட்டது ஆ. இந்த சபைக்கு நான் முதல்ல இருந்தார் ஆ. யாரை வணங்கணும்? ஏய் அதோ மாதா பிதா குரு அந்த நான்கு வண்ணத்தார் வணங்க மற்றவர் அறியலா. அத வந்த நம்ம வந்தானா இங்கே வந்த சானமல குண்டோனா வேண்டியமான தெய்வம் எல்லாம் வேண்டியதாகி விட்டது. விளம்பர தேவை ஆ. நாளை ஆசிரியர் வருவார் ஆ. அதனால கதை தொடரும். அப்பா ஆராரோ கரிங்காரோ அப்பா மாறி மாறி வரும் மாட்டி ஜென்மோ மட்டி ஒரு நாளை மறந்தே சந்தோப்பா. மாறி மாறி வரும் மாட்டி ஜென்மோ மட்டி ஒரு நாளை மறந்தே சந்தோப்பா. இப்ப நான் அந்த வரிகள் பாடனே ஆறாரோ ஆறீராரோ பாடனே. ஆமா இது நான் பாடல் கிடையாது. நம்மள ஈன்ற தாயார். ஆமா நமக்கு முன்னோடி நம்மளெல்லாம் ஈன்ற தாயார். ஆமா அன்னவர் பார்த்து ஒரு குழந்தை அழுது தருவாயில். ஆமா கேசரி பெரியம்மா அப்ப ஒரு தாய்மார்கள் 10 மாசம் சுமந்து ஆமாமா 300 நாள் சொல்றாங்க. ஆமா ஆனா இருந்த போதும் 300 நாள் சுமந்து பெற்றெடுத்து ஆமா ஆராட்டி சீராட்டி நாள் ஒரு மேனி போயிட்டு ஒரு வண்ணமா நமக்கு வளர்த்து வருகிறார்கள். கண்டிப்பாக அப்படி வளர்த்து தருவாயில் ஆமா அப்ப குழந்தாகப்பட்டது அதாவது எந்த ஒரு காரணமே தெரியாமல அழுவுமா. ஆமா இல்ல பசியால அழுவலாம் இல்ல எறும்பு கடிச்சதுனால அழுவலாம். அப்படி இருந்த போதுதான் ஆமா அப்ப தாய்மார்கள் சைலன்ஸ் சைலன்ஸ் அப்ப தாய்மார்கள் அனைவருமே ஆறாரோ ஆறீராரோன்னு பாடுவாங்க இல்லையா? அதுக்கு உண்டான விளக்கம் என்னன்னு கேட்டாக்கா என்னமா மாறி மாறி வரும் மானிட ஜென்மம் எல்லாம் மண்ணில் ஒரு நாளை மறந்தே தான் போகும். அருமை எதிர்க்கிற தேவந்தூர் ராமசாமி ஐயா அவர்கள். ஆமா ஆமா எப்படின்னு கேட்டாக்கா இந்த பிரபஞ்சத்திலே எவ்வித உயிரினம் இருந்தாலும் சரி உயிரற்ற பொருளா எந்த பொருளா இருந்தாலும் சரி உயிர் உள்ள பொருளா இருந்தாலும் சரி உயிரற்ற பொருளா இருந்தாலும் சரி
இந்த பூமியில உருவாச்சுன்னு கேட்டா என்னைக்கு இருந்தாலும் அந்த பொருளாகப்பட்டது அழிவு என்பது உண்டு. கண்டிப்பாமா. ஆனா இந்த மனித தேகத்துக்கு தான் அழிவே தவிர பேராத்மாக்கு அழிவு என்பதே கிடையாது. பக்கத்துல வாடா சண்டைக்கு வந்துடுறோம், ஒண்ணு வெட்டிடுறோம், கொத்திடுறோம், பாக்கிறோம், தைக்கிறோம், அங்கிட்ட எவ்வளவு பணங்குது அங்கிட்ட எவ்வளவு பணங்குதுன்னு வாயால சொல்லலாமே தவிர இந்த சரீரத்துக்கு தான் பேரழிவே தவிர பேராத்மா கழிவு என்பதே கிடையாது. அப்ப அந்த குழந்தை அழுவும் தருவாயில் அப்ப அந்த 10 மாசம் சுமந்த அந்த தாய் என்னன்னு சொல்றாங்கன்னா, போன ஜென்மத்துல ஆறாரோ நீ போன ஜென்மத்துல நீ யாரா பிறந்தியோ, ஆனா பிறந்தியோ பெண்ணா பிறந்தியோ இல்ல விலங்கா பிறந்தியோ எனக்கு தெரியாது. போன ஜென்மத்துல நீ யாராரோ எனக்கு தெரியவில்லை. இந்த ஜென்மத்துல எனக்கு நீ பிள்ளையா பிறந்திருக்கிற, நான் உனக்கு தாயா இருந்து ஆதரிக்கிறேன். ஆறாரோ உன்னை ஆதரிக்கிறேன். விளக்கம் புரிஞ்சுதா? அப்படி இருந்த போதுதான் அப்பா ஒரு மனிதனாக பிறந்து விட்டார். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த இரவும் பகலும் 24 மணி நேரம் இருக்குல்ல தம்பி, இரவும் பகலோடும் 21,600 சுவாசம் இரவும் பகலோடு இரவும் போய் பேசும். 21,600 சுவாசம் இரவும் பகலோடு இரவும் போய் பேசும். பிறந்து விட்டார் 21,600 சுவாசமா. இன்னைக்கு காலகட்டத்துல எவ்வளவு விஞ்ஞானம் எல்லாம் வந்து விட்டது. ஆனா தேவந்தூர் ராமசாமி உண்மையாலுமே அப்படி அனுபவிச்சது இருக்கிறார். இரவும் பகலும் 21,600 சுவாசமா நம்மளுடைய ஆத்மாகப்பட்டது. அதாவது இதயத்துல காத்து இழுத்து வெளி விடக்கூடிய சுவாசம் ஒரு நாளைக்கு 20 மணி நேரத்துல விடுவது 21,600 சுவாசமா. இதுவும் ஒரு பொய் வேஷம் தான். அப்படி இருந்த போதுதான் அப்பா நீடாடி உலகத்து மறை நாள் உழைந்தொன்று நில நிற்கவே மாடாதவவாழ்மை முனிராஜன் மகாபாரதம் சொன்னனா ஒரு அடாக எடுத்து வடமேறி வெற்பாகங்கூர் எழுத்தானித கோடாக எழுதும் பிரானை பணிந்து கோர் வாமரோ. அப்பா நான் சொன்னேன், இந்த செயலாகப்பட்டது மகாபாரதத்துல முதலேயே வழங்கக்கூடிய ஒரு செயல். இந்த செயலுக்கு விளக்கம் என்னவென்று கேட்டா, இது வியாசவர் பெருமான் மகாபாரத எழுத தொடங்கி நினைத்தாராம். அப்ப நினைக்கும் தருவாயில் யாராவது ஒரு தேவர்கள் வைத்து எழுத வேண்டும் நினைத்தாராம். அப்ப நினைக்கும் தருவாயில் அவர் ஒரு கட்டளையும் விட்டாராம். என்னன்னு கேட்டாக்கா, நான் சொல்ற வரைக்கும் நிக்காம எழுதணும். நான் கதை சொல்ல ஆரம்பிச்சுன்னா நான் சொல்ற வரைக்கும் இரு நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லாத யார் எழுது வராங்களோ அப்படி ஒரு நிபந்தனை வச்சாங்களா. அப்ப தேவர்கள் யாருமே வரவில்லையா. பார்த்தாரமோ, அதாவது முக்கண்ணன் மகனாகப்பட்டவர் அந்த கணபதியாகப்பட்டவரை விநாயகர் பெருமான் பாற்றாராம். நான் எழுதுகிறேன் ஐயா அப்படின்னு சொல்ல இமாச்சல பிரதேசத்தில் எழுதப்பட்டதா அந்த மகாபாரத காவியம். அப்படி அதாவது எழுதும் பொழுதே அந்த எழுத்தாணியாகப்பட்டது உடைந்து விட்டது. அப்ப இவர் சொன்ன கட்டளைக்கு பிரகாரம் அது வலது காரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தந்தமாகப்பட்டது உடைச்சி அது எழுத்தாணியாக எழுதினாராம் மகாபாரதம். அப்ப இமாச்சல பிரதேசத்துல 60 லட்சம் செயலி எழுதப்பட்டதா மகாபாரத காவியம். அப்ப 60 லட்சம் செயலில எழுதின இடத்துல 30 லட்சம் செயலி தங்கி விட்டதா. அப்ப மீதி இருப்பது 30 லட்சம் செயலி. அந்த 30 லட்சம் செயலிலே 14 லட்சம் மேலோகத்துக்கு போய்விட்டது. மீதி இருப்பது 16 லட்சம் செயலு. அப்ப
அந்த 16ல 14 லட்சம் செயலுக்கு பாதலோகத்துக்கு போய்விட்டது. மீதி இருப்பது 2 லட்சம் செயலு. அந்த 2 லட்சத்து செயலில் 1,18,000 28,018 தான் செயலு. 1,18,000 செயலு தான் வெளியிடாச்சா. அப்ப இந்த முழு மகாபாரதம் யாருக்கு தெரியும் என்று கேட்டால் அப்ப விநாயக பெருமானுக்கு தெரியுமா? அண்ணவருக்கு வியாசவரி எழுதினாரே அண்ணவருக்கு தெரியுமா? அது விட்டாக்கா அண்ணவர் மகன்ன்றாங்க சுகர் பிரம்ம ரிஷி. ஆனா அவர் ஒரு சிஷியன் தான் அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. சுகர் பிரம்ம ரிஷிக்கு தெரியுமா? ஜனமே ஜெயனுக்கு தெரியுமா? ஆமாண்டா ஜெயனுக்கு அவனவருக்கும் தெரியுமா? ஆனா அண்ணவருக்கு தெரியுமா முழு மகாபாரத காவியம்? அப்படி இருந்த பொழுதுலாம் இந்த முழு மகாபாரதம் அண்ணவருக்கு தான் தெரியுமே தவிர அந்த அளவுக்கு கற்றறிந்த கணம் நமக்கு கிடையாது. அப்படி இருந்த போதெல்லாம் அதாவது இதோ மலமஞ்சனூரா மலமஞ்சனூர் வந்தவன 8 உருடை கொள்ள நவத்தலாம். ஊர் பேர் தெரிஞ்சு சொல்றாங்க. நான் உருடை 2 முறை சாப்பிட்டேன். மலமஞ்சனூர் இருக்குதா? அதுதான் மலமஞ்சனூர் நகரத்திலே நம்மள போல சிரிச்சு பேசிக்கொண்டு நல்லா இருந்தவங்க தான் அந்த அம்மா சகுந்தலா. அவங்க அம்மா அந்த சகுந்தலா அம்மா குடும்பத்துக்காகவே பெரிய அதாவது ஒரு தியாகின்னு கூட சொல்லலாம். காலம் சென்ற முன்னாள் முதலமைச்சர் போல அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது கட்டதெல்லாம் செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை அந்த குடும்பத்துக்காக அர்ப்பணித்திருக்கார்கள். அப்படி காலம் சென்ற சிவலோக பதவி அடைய வேண்டும் அல்லது வைகுந்த பதவி அடைய வேண்டும் இன்று ஓரிரவுக்கு தெருக்கூத்து வைத்து ஆமா அப்படி இருந்த போதிலும் இந்த தெருக்கூத்தாகப்பட்டது யாருக்கு அமையாதது? நீ செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அமையும். ஆமா உனக்கு நீ செத்துட்டா உனக்கு வச்சு ஆடுதான் அப்படி இருந்த போது அந்த குடும்பத்தார் விருப்பப்படியும் ஊரார் விருப்பப்படியும் மகாபாரதத்திலே ஒரு காவியமான சில பேர் சொல்லலாம் என்ன அது மோட்சமா பொம்பளை செத்துட்டுங்களா இரா அப்படி சொல்லலாம். ஆனா இது வந்து அந்த அம்மாவுக்கு மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்துக்கு நம்ம அங்க அமர்ந்து பாக்குறோம் எல்லாருக்குமே இந்த கர்ண மோட்சம் போடுறது. ஏன்னு கேட்டாக கர்ண மோட்சத்திலே வந்து கர்ண மோட்சம் என்பது சொல்வார்கள். ஆனா 17ஆம் நாள் சண்டையம் என்று சொல்வார்கள். ஆனா அர்ஜுனன் காண்டிபன் அர்ஜுனன் கர்ணன் சண்டை என்னும் பகவான் சதுர்பூஜை காட்சி. இந்த ஊர்ல எவ்வளவு சம்பளம் பேசிருப்ப, நீ மானும் சம்பளம் பேசி விட்டு ஆயா உயிரை உடனே போயிட்டா எவன் அம்மா தாயா இருக்கு? அம்மா தாயா இருக்கு எங்க அம்மா கூடாத. நீ வாதாதானே நான் சொல்ற நேரத்துக்கு என்ன நடக்குதா? நீ வாதாதானே சொல்ற காசு குடுக்குறாங்களே நான் சொல்ற நேரத்துக்கு நடத்துவியோ? உன்னால முடியாது மூடு வச்சு என்ன நடக்குதா? என்ன நடக்கு சொன்னதானே சரியா? உன்னால முடிஞ்சா போட்டா ஜீத்தம் நடத்துற பாக்கலாம். ஆமா ஜீத்தம் நடத்த மாட்டா நீ நடத்துறே. அப்ப மகாபாரதத்துல ஒரு பாகமா விளங்கக்கூடிய காண்டிபன் கர்ண சண்டை என்ன பகவான் சதுர்பூஜை காட்சி. ஆமா அப்படி சொல்லலாம். 17ஆம் நாள் சண்டையனும் என்று சொல்லலாம், கர்ண மோட்சம் என்று சொல்லலாம். அப்படி இருந்த போதெல்லாம் அந்த சதுர்பூஜை காட்சியாகப்பட்டது மோட்சத்துக்கு விட மேலாகப்பட்டது. எப்படி மோட்சத்துக்கு விட மேலாகப்பட்டது? ஆமா சதுர்பூஜை காட்சி. அப்படி இருந்த போதிலும் தில்லி ஆண்டு வரக்கூடிய அஸ்னபுரத்து ஆண்டு வரக்கூடிய இது அந்த அரவக்கூடிய துரியோதனன் பராகிறார். அன்னவரால்